வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவண பவா சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலின் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு பவுலில் பட்டர் கொஞ்சம் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் ஆர் கோகோனட் ஆயில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சால்ட் இல்லாத பட்டர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போது பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதும் பவுடர் சுகரை ஆட் செஞ்சுக்கலாம். ஈஸி அண்ட் சிம்பிள் சாக்லேட்டை நீங்கள் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது கூட கொக்கோ பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் செஞ்சுருக்கேன். அதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க பிடிச்சிருந்தா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இது மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம மில்க் பவுடர் கொஞ்சம் ஆட் செஞ்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் செஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எனக்கு மில்க் பவுடர் சேர்த்தோன்னே கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு. அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம சாக்லேட் ட்ரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நான் ஐஸ்கிரீம் கியூப்ஸ் போடுறேன். ட்ரேலே ரெடி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சூப்பரான சாக்லேட் ரெடி ஆகிடும். இது ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு 1 hour வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட்ஸ். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியை உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.